உங்க குழந்தையோட செவித்திறன் தேவைகளை புரிஞ்சுக்கிறது சில சமயம் கஷ்டமா இருக்கலாம். வாங்க அத பத்தி கொஞ்சம் சுலபமா பார்க்கலாம். உங்க குழந்தை டிவி பார்க்கும்போதோ பாட்டு கேட்கும்போதோ சத்தத்தை ரொம்ப அதிகமா வைக்கிறாங்களா? ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? நிறைய பேர் இது ஒரு கெட்ட பழக்கம் நினைக்கலாம். ஆனா உண்மை அது இல்ல. இது ஒரு சென்சரி ப்ராசஸிங் வித்தியாசம். சில குழந்தைங்களுக்கு அவங்க மூளைக்கு சத்தம் சரியா போய் சேராது. அதனாலதான் அதிக சத்தம் அவங்கள அமைதிப்படுத்தும். ஆனா இன்னும் சில குழந்தைங்களுக்கு இதுக்கு நேர் எதிர். சின்ன சின்ன சத்தம் கூட அவங்க கவனத்தை ரொம்பவே சிதைக்கும். அதனால தேவையில்லாத சத்தத்தை எல்லாம் பிளாக் பண்ணிட்டு கவனம் செலுத்தவே அவங்க டிவிய சத்தமா வைக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம போய் சத்தத்தை குறை அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? திடீர்னு சத்தத்தை மாத்துறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகிடும். இது ஒரு மெல்டவுனுக்கு கூட வழிவகுக்கலாம். சரி, இதுக்கு பெத்தவங்களா நாம் என்ன பண்ணலாம்? வாங்க சில சிம்பிள் டிப்ஸ் பார்க்கலாம். இங்கே சில உதவிகரமான வழிகள் இருக்கு. ஹெட்போன்ஸ்ல இருந்து பால்ஸ்டர் வரைக்கும் ஒவ்வொன்றும் உதவும். இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா சத்தத்தையும் உடல் அசைவையும் ஒன்னா சேர்க்கறது தான். இப்போ பாட்டு கேட்கும்போது சும்மா ஆட சொல்லலாம், இல்ல ஊஞ்சல் ஆடும்போது மியூசிக் போடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூமெண்ட்டும் சவுண்டும் ஒன்னா சேரும்போது அவங்க சென்சரி சிஸ்டத்துக்கு அது ரொம்ப நல்லது. உண்மையை சொல்லணும்னா இது ஒரு செம்ம காம்பினேஷன். 100க்கு 100 வேலை செய்யும். அப்போ விஷயம் இதுதான், அவங்க பண்றது கவனத்தை ஈர்க்கறதுக்கு இல்ல, அவங்களையே சரி பண்ணிக்கிறதுக்கு. வெறும் சத்தத்தை நிறுத்த நினைக்காதீங்க. அதுக்கு பதிலா அவங்க உடம்புக்கு என்ன தேவைன்னு பாருங்க. இப்படி செஞ்சா குழந்தைங்க அமைதியா கவனமா புதுசா கத்துக்க ரெடி ஆயிடுவாங்க.